மனிதர்களையும் ஜின்களையும் உள்ள வெட்டப்பட்ட ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறோம். அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அத்தியாயம் 57 ஆயத்து 19 மேலும் எவர்கள் அல்லாவின் மீது அவனுடைய தூதர் மீது நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்கள்தான் தங்கள் இறைவன் முன் உண்மையாளர்களாகவும் சாட்சியாளராகவும் இருப்பார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய நற்கூலியும் பேர் ஒளியும் உண்டு. எவர்கள் நிராகரித்து கொண்டும் நம் வழிகாட்டுதலை பொய்யாக்கி கொண்டும் இருக்கின்றார்களோ அவர்கள் நரகவாசிகள்தான். அறிந்து கொள்கள், நிச்சயமாக இவ்வுலகை வாழ்க்கை விளையாட்டும் வேடிக்கையும் அலங்காரமே ஆகும். மேலும் உங்களிடையே பெருமெடித்து கொள்வதும் பொருள்களை சந்ததிகளை பெருக்குவதுமே ஆகும். மழையின் உதாரணத்துக்கு ஒப்பாகும். அது முளைப்பிக்கும் பயிர் நிராகரிப்பவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகின்றது. ஆனால் சீக்கிரமே அது உலர்ந்து மஞ்சள் நிறமாவதை நீர் காண்கிறீர். பின்னர் அது கூலமாகி விடுகின்றது. மறுமையில் இன்னும் கடுமையான வேதனையும் உண்டு. அல்லாவின் மன்னிப்பும் அவன் பொருத்தமும் உண்டு. ஆகவே இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றும் அற்ப சுகமே தவிர இல்லை. உங்கள் இறைவனின் மன்னிப்புக்கு சுவர்க்கத்திற்கு நீங்கள் முந்துங்கள். சொர்க்கத்தின் பரப்பு வானங்கள் உடையும் பூமி உடையும் பரப்பை போன்றதாகும். எவர்கள் அல்லாவின் மீது அவன் தூதர் மீது நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களுக்கே அது சித்தம் செய்து வைக்கப்பட்டு இருக்கின்றது. அது அல்லாஹ்வுடைய கருணையாகும். அதனை அவன் தன்னை நாடியவருக்கு அளிக்கின்றான். மேலும் அல்லாஹ் மகத்தான அருள் உடையவன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கணுண்டு. ஒவ்வொருத்தரும் இந்த உலக வாழ்க்கை எப்படி அல்லாஹ் ஒப்பாக்கி சொல்லியிருக்கான். ஒரு விவசாயம் பண்ணுறோம். அந்த விவசாயம் ஒரு விதையை போட்டு அது முளைச்சி அது எப்படி கதிராகி மஞ்சள் ஆகும்போது இதை அறுக்க போகிறோம். இதில் உள்ள நெல் மணியெல்லாம் எடுத்து நம்ம உபயோகப்படுத்த போகிறோம். நல்லா விவசாயம் நல்லா செழிப்பாக இருக்குது அப்படின்ட்டு யார் விவசாயம் செய்கிறாங்களோ அவங்க நல்லா செழிப்பாக இருக்குன்னா பூரிப்படைகிறாங்க. அந்த கதிர் அந்த அளவுக்கு நிறையா செழிப்பமாக இருக்குது அப்படின்ட்டு பூரிப்படைகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கதிரை அறுத்தோன்னே அந்த வயல் எப்படி இருக்குது, அதில் எதுக்குமே இல்லாத நிலையில் மொட்டை வேலியாக ஆயிடுது. இதே மாதிரி தான் மனிதனுடைய வாழ்க்கையும். நீங்கள் செழிப்பமாக அந்த உலக வாழ்க்கையை நினச்சி வாழ்கிறிய, அப்புறம் அற்ப சுகமான வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கை. அப்போ மொட்டை வேலியாயிரும். எப்படி அந்த கதிர் அறுத்த பிறகு அந்த வயல் ஒன்றுமே இல்லாத போல் ஆயிடுச்சு, அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்துட்டு நீங்கள் எந்த ஒரு நன்மையும் சேர்க்காமல் இருக்கும்போது வெறும் வெட்ட வேலி போல் தான் உங்களுடைய வாழ்க்கையே ஆயிரும். அப்போ இந்த நெல் மணியை எப்படி நம்ம சிந்திக்கிறோமோ, இவ்வளவு விளைச்சலாக இருக்கும் பூரிப்படைகிறோமோ, அதேமாதிரி இந்த உலக வாழ்க்கையை பார்த்து நீங்கள் பூரிப்படைஞ்சு வாழாதீங்க. எல்லாமே ஒரு சூழ்நிலையில் உங்களை விட்டு அம்புட்டும் மறைஞ்சிரும். இருந்த இடம் தெரியாமல் எல்லாம் போயிடும். அப்போ நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடியவராக தான் இருக்கணும். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உலக வாழ்க்கையை அந்த பூரிப்பை விட்டு விலகி உள்ளச்சத்தோட பயபக்தியோடு அல்லாஹ் ஒருவனுக்கே பணிந்து வாழணும்ன்ட்டு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அல்லாஹ்வை நிராகரிச்சிடாமே பொறுமையை கொண்டு சகிப்புத்தன்மையை கொண்டும் சோதனையிலே கஷ்டங்களை இறைவன் ஒருவன் இருக்கான், நம்மளை படைத்தவன் இருக்கான், அவனுக்காகவே நம்ம வாழணும் அப்படின்ட்டு அந்த வாழ்க்கையை நம்ம எந்த அளவு கடைப்பிடிச்சி வாழ்கிறோமோ இதைத்தான் எல்லாம் பார்க்குறான். எனக்காக இந்த மனிதர் எந்த அளவுக்கு பொறுத்துட்டு சகிச்சுட்டு வாழ்கிறான், அவனுக்கு வானாலும் பூமி அளவும் உள்ள பரப்புள்ள சொர்க்கத்தை நான் தாரேன் அப்படிங்கிறது தான் அல்லாஹ்தாலா இந்த ஆயத்திலையும் போட்டிருக்கான். அதே நேரத்தில் 2வது அத்தியாயத்தில் 155வது ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் விளைச்சலாலும் உயிர்களாலும் உங்களை நான் சோதிப்போம். நல்ல அடியார்கள் என்ன சொல்வாருன்றா, நம்ம அல்லாஹ்வுக்காகவே இருக்கின்றோம். ஏன் அல்லாஹ்வுக்காகவே இருக்கின்றோம் அவர் சொல்கிறார்கள் அப்படின்னா,
இந்த உலகம் அனைத்தையும் நமக்காக எல்லாம் படைச்சான். நம்ம அல்லாஹ்வை வணங்குவதற்காகவும் அவன் சொல்ல கேட்டு வாழ்வதற்காகத்தான் நம்மளை படைச்சிருக்கான் அப்படிங்கிறத யார் உணர்ந்து அந்த ஞானத்தோடு இருந்து செயல்படுறாங்களோ அவர்கள் உணர்வாங்க. அப்போ இந்த துன்பத்திலே அந்த கஷ்டத்திலையும் ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் விளைச்சல்களாலும் உயிர்களாலும் பொருள்களிலும் எல்லா வகையிலையும் நாம் சோதிக்கும்போது அவர்கள் நம்ம அல்லாவுக்காகவே இருக்கின்றோம். ஏன்னா நம்ம அல்லாவை வணங்குவதற்காகவே அவையுடைய சொல்லுவலை கேட்டு வாழ்வதற்காகத்தான் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கான். அப்போ இது அனைத்தும் நம்ம அதை விட்டு நீக்கி அல்லாவுக்காக வாழணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையோடு இருப்பாங்க. அவர்களுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு அல்லாவுடைய நல்ல அருளும் நல்ல ஆசீர்வாதமும் இருக்கின்றது, அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள். அந்த மாதிரி அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்படும் போது அதையெல்லாம் பொருள்படுத்தாமல் அல்லாவுக்காக நம்மளை படைச்சா நம்ம அல்லாவுக்காகவே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அல்லாஹ் விட்டு விளையிடக்கூடாது. துன்பத்திலையும் கஷ்டத்துலேயும் அல்லாவை இறுக்கி பற்றி பிடித்த நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு வரணும் அப்படின்னு யார் அந்த எண்ணங்களோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அந்த வெற்றியாளர்களுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த 57வது அத்தியாயத்தில் சொல்கிறான், அவர்களுக்கு சொர்க்கம் வான அளவும் பூமி அளவும் பரப்பு உள்ளதாக இருக்கும். வானமும் பூமியும் உள்ள பரப்பளவும் அந்த சொர்க்கம் இருக்கும். இது அவர்களுக்காக சித்தப்படுத்தப்பட்டு இருக்கின்றது அப்படிங்கிறத நல்லா சொல்கிறான். அப்போ இதை நம்ம கவனத்தில் கொண்டு முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் உலகத்தை நமக்காக படைச்சி கொடுத்தா நம்ம அல்லாவுக்காக வாழணும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொண்டு ஒவ்வொரு ஆயத்துகளையும் சிந்தித்து நம்ம அதை செயல்பட்டு வாழ முயற்சி செய்யணும். அந்த முயற்சி செய்கிறது தான் எல்லாம் பார்க்குறான். அப்போ அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அந்த முயற்சியை பாக்கியமானதை அல்லாஹ் அருள் புரியவும் வாழக்கூடிய பாக்கியத்தை அருள் புரியவும் அல்ஹம்துலில்லாஹ் புகழ் அனைத்து அல்லாஹ் ஒருவனுக்கே. இதை வாசிக்கும்போது இது ஒரு தடங்கள் இருந்திருந்தாலும் தவறுகளாக இருந்திருந்தாலும் அல்லாஹ் ஒருவனே நம்மளுக்கு பாவமணி பழித்து எங்களை குற்றம் பிடிக்காமல் இருப்பாயாக. இன்னும் கேட்குறவங்களுக்கும் இதில் எதுவும் ஒரு விளங்காமே தவறுகள் இருந்தாலும் உங்களுக்கும் சமாதானத்தை அளிக்கவும் அல்லாஹ் ஒருவனே போதுமானவை. அல்ஹம்துலில்லாஹ்.